சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திக். நான் ஏபிபியுடைய தேசிய ஊடகக்குழு உறுப்பினராக இருக்கேன். மே மாசம் 29, 30, 31ஆம் தேதி ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் நகர்ல ஏபிபியுடைய தேசிய செயற்குழு கூட்டமானது நடந்தது. இந்த கூட்டத்துல மொத்தம் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை பத்தி விவாதிக்கிறதுக்காகவும் கரண்ட் எஜுகேஷன் சிச்சுவேஷன் பத்தி சொல்றதுக்காகவும் கரண்ட் கவர்மெண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்றதுக்காகவும் தான் இந்த பிரஸ் மீட். இந்த பிரஸ் மீட்டை மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் வழிநடத்து. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வித்யார்த்தி பரிஷத் சார்பாக என்னுடைய மாலை வணக்கம். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கடந்த 1948 மாணவர்களுடைய மத்தியில் தேச புனர் நிர்மாண பணிகளையும் ஒரு தேசபக்தியையும் ஒரு வருங்கால ஒரு தலைவனாகவும் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியினை செய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்வித்துறையில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனைகள் கையில் எடுத்து மாணவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியவும், மேலும் இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்து வருகிறது. அப்பேற்பட்ட எங்களுடைய இயக்கத்தின் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் தேசிய செயற்குழு கூட்டம் ஒரு வருஷத்துக்கு 2 முறை நடைபெறும். அந்த வகையில் இந்த வருடம் மே மாதம் 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் நகரில் எங்களுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மே 28ஆம் தேதி வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் திரு மோகன் சரண் மாஜி அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தமிழகத்திலிருந்து ஒரு 10 பிரதிநிதிகள் இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டோம். இது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதிலும் இருந்து 400க்கும் மேற்பட்ட வித்யார்த்தி பரிஷத்தின் பிரதிநிதிகள் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு விதமான பாரத தேசத்தில் உள்ள கல்வித்துறையில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் வரக்கூடிய காலத்தில் பாரத தேசத்தின் கல்வித்துறையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும், கல்வித்துறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு எவ்வாறு குரல் கொடுக்க வேண்டும், தீர்வு காண வேண்டும் என பல்வேறு விஷயங்கள் இங்கு விவாதிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் மாணவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாட்டு பிரச்சனைகளையும் இங்கு விவாதிக்கப்பட்டது. அதில் பல்வேறு 4 விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். கடந்த ஆண்டு 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாணவர் அமைப்பாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த உறுப்பினர் சேர்க்கை இந்த கல்வியாண்டில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்து நம்ம அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மீண்டும் உலகின் மிகப்பெரிய மாணவர் அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் வித்யார்த்தி பரிஷத்தின் அடிப்படை கிளையான கல்லூரி வளாகங்கள் இப்போது 50,000க்கும் மேற்பட்ட கல்வி வளாகங்களில் வித்யார்த்தி பரிஷத்தின் வேலைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்வியாண்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்வி வளாகங்களில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் அடிப்படை கிளை சென்று மாணவர்களின் பிரச்சனைகளையும் அவர்களின் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும் என்று இங்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வந்தே மாதிரம் 150வது ஆண்டு நாடு முழுவதும் வந்தே மாதிரம் 150வது ஆண்டை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் வந்தே மாதிரம் பாடல் பாட வேண்டும், அது சம்பந்தமான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் வலியுறுத்தப்பட்டு பல்வேறு செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு மாணவர்கள் மட்டும் சொல்ல வரல, இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு அலைபேசி பயன்படுத்துற நேரம் அதிகமாயிடுச்சு. ஸோ அது சம்பந்தமாக வித்யார்த்தி பரிஷத் ஏதேனும் சில இயக்கங்கள் ஏதாவது விஷயங்கள் முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் டைம் டு ஆக்டிவிட்டி டைம் அப்படின்னு நம்ம இந்த வருஷம் ஒரு விஷயம் எடுத்திருக்கோம். அந்த விஷயம் என்னன்னா கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் அந்த ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ற டைமிங்கை குறைக்கணும், அதுக்கான விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள் நாடு முழுவதும் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு வரோம். இந்த 4 விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமா சொல்லப்பட்டா இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நீட் எக்ஸாம்
மற்றும் மத்திய அளவில் இந்தியா ஃபுல்லா நடைபெற ஒரு நுழைவுத் தேர்வுகள்லாம் இன்னைக்கு பல்வேறு விதமான மோசடி பிரச்சனைகள், வினாத்தாள் கசிவு, அது போல பல பிரச்சனைகள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு யூஜி நீட் பேப்பர் இன்னைக்கு லீக் ஆயிருக்கு. இது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு என்டிஏ வேலை ஒரு நீட் எக்ஸாம ஒழுங்கா நடத்த முடியலன்னா இதற்கு அந்த அமைப்பு இருக்கு. என்டிஏ அமைப்பை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு மத்திய பல்கலைக்கழகங்கள்ல சேர்றதுக்கான நுழைவுத் தேர்வு யூஜி எக்ஸாம், அந்த எக்ஸாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டா நடக்குது. ஒரு நிர்வாகத்திறன் சரியா செய்ய முடியாத நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் நம்மளுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். கிரவுண்ட் லெவல்ல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அதுக்கேற்ற சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம பார்த்து உடனடியாக அடிமட்ட லெவல்ல இது உடனடியாக கொண்டு போயிட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மட்டும் இல்லாம மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த அடிப்படை லெவல்ல கொண்டு போயிட்டு கல்வி சீரமைப்பு கிரவுண்ட் லெவல்ல வேணும்னு சொல்லிட்டு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாரத நாட்டுல இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு காதல் போன்ற பொய்யான வாக்குறுதிகள், காதல் போன்ற பல்வேறு விஷயங்களால பெண்கள் இன்று ஏமாற்றப்படுகிறார்கள், கட்டாய மதம் மாற்றப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. இது கேட்டது போல சட்டங்களை கடுமையாக்க வேண்டும். இந்த குற்றங்களை செய்யக்கூடிய மனிதர்களை ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு மிக கடுமையாக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் கோரிக்கை. இந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்னைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் போர் பதற்ற நிலை இருக்கு. இந்த விஷயத்துல பெட்ரோல் விலை மற்றும் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நாட்டுல மாறி இருக்கு. இந்த விஷயத்துக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டு பொதுமக்களும் மாணவர்களும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் கோரிக்கை. அடுத்ததாக கடந்த மாதம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தமிழ்நாடு மாநில குழு சார்பாக ஒரு 7 பிரதிநிதிகள் கொண்ட ஒரு குழு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கல்வித்துறையில் தற்போதுள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளையும், அது பிரச்சனைகள் மட்டும் தற்போது மாற்றப்பட வேண்டிய விஷயங்களையும், மாணவர்கள் உரிமைகளுக்காகவும் பல்வேறு விஷயங்களை நாங்கள் ஒரு முதல்வர் அவர்களிடம் ஒரு அறிக்கை அளித்திருந்தோம். அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். அந்த விஷயத்துல இன்னைக்கு பிஎம்சி ஸ்கீம்லாம் நம்ம கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தமான பல்வேறு குறைபாடுகள், பிரச்சனைகள் உள்ளது. அந்த விஷயமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதனை முன்னிட்டு இன்னைக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, திமுக அரசு கடைபிடித்து வந்த அதே பிரச்சனைகளையும் அதே நிலைப்பாட்டையும் தற்போதுள்ள அரசு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று, மேலும் கல்வித்துறையில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு தருவதாக கூறியிருந்தார். இன்னைக்கு துணைவேந்தர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு தர வேண்டும் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கூறுகிறது. இன்னைக்கு கல்வி நிலையங்கள்ல துணைவேந்தர் இல்லாததுனால பல்வேறு விதமான ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், அட்மிஷன் முதற்கொண்டு அங்க பல்வேறு ஊழல்கள் நடைபெறுகிறது. இது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு தமிழக அமைச்சரவையில இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு தமிழக அமைச்சருடைய வேலையை பார்க்கறத விட்டுட்டு ஜனநாயகம் படம் எப்படி ரிலீஸ் பண்றது, ஜனநாயகம் படம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்காகவா தமிழக அரசாங்கத்திலிருந்து அவங்க சம்பளம் வாங்குறாங்க? இது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக அமைச்சர் அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ரீல்ஸ் போடுறத மையமா வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கல்வித்துறையில பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. கல்வித்துறையில பல்வேறு மாவட்டங்கள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. ஆசிரியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. பள்ளி கல்வி வளாகங்கள்ல இன்னைக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை. இதை பத்தி பேசாத
அமைச்சர்கள் இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்கிறத பத்தியும் தங்களுடைய இன்னொரு கட்சி பணிக்கும் தேர்தல் பரப்புரையில இருக்க மாதிரி இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கண்டிக்கிறது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்னைக்கு எந்த அரசியல் சார்ந்த இயக்கம் இல்ல. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்னைக்கு மாணவர்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம். அந்த வகையில் தான் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறையில பல்வேறு விஷயங்களை நாங்களும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வரவேற்றி இருக்கோம். ஆனா அதில் பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்க்கவும் செய்வோம். அதுதான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துடைய ஒரு ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு மதிப்பிற்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாருங்க, இன்னைக்கு இளைஞர்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடக்கும் போது இளைஞர்களை ஒன்று சேருங்கள், பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி ஒரு இளைஞர்களை தப்பா வழிநடத்த பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது காவல்துறையினர்கள் பேசி அந்த ட்விட்டை டெலீட் பண்ணாரு. இன்னைக்கு காவல்துறையும் தவறா வழி நடத்துறாங்க. இதனால வரக்கூடிய காலத்துல ஆதவ அர்ஜுனா போன்ற அமைச்சர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டை எங்க வேணாலும் ஒரு தவறான பாதையில் அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு அமைச்சருடைய செயல்பாடுகளை தவிர்த்து நீங்க இன்னும் குதிரை பேரம் பேசிக்கிட்டோ இன்னைக்கு இன்னும் தேர்தல் பரப்புரையும் செஞ்ச மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு மிக சீர்கேடு ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஜி அட்மிஷன் கல்லூரிகள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கல்லூரி வளாகத்துல இப்பவே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஊழல் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு 180 ரூபாய் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், 180க்கும் கம்மியா வாங்க வேண்டிய பிடி அமௌண்ட் 1500 2000 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு ஒவ்வொரு காலேஜும் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு காலேஜுக்கும் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இத பத்தி கேட்கல. நாங்க வந்த உடனே தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில ஊழலை ஒழிப்போம் சொன்ன நீங்க கல்வித்துறையில எவ்வளவு ஊழல்கள் இருக்கு இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடியே இன்னைக்கு சர்க்குலர்ல அபிஷியலா சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப் ஃபண்ட் 2000 ரூபாய் வாங்குற ஒரு காலேஜ் 1500 ரூபாய் வாங்குங்க. ஏன் இது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஸ்டாண்டர்ட்ல நீங்க கொண்டு வரல? இன்னும் பல பல்கலைக்கழகங்கள்ல இன்னும் யூஜி ரிசல்ட் விடல. நீ அம்பேத்கர் இப்ப லா காலேஜ், அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இப்ப அட்மிஷன் விட போறாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வேற வேற டைம்ல ரிசல்ட் விட்டா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதனால பாதிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில தூய ஆட்சி, நாங்க ஊழல் செய்யலாத ஒரு ஆட்சி, நாங்க ஜனநாயகத்தையும் அம்பேத்கரை பின்பற்றிட்டு வந்தோம்னு சொல்ற நீங்க ஏன் இன்னைக்கு ஜனநாயக உரிமை இன்னைக்கு உங்க ஆட்சியில இல்ல? டிஎம்கேயோட 2.0 ஆட்சியா தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இன்னைக்கு இருந்துட்டு வருது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, திமுகவோட ஆட்சியில தான் பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுடைய உரிமையை பயன்படுத்துறதுக்கு அதிகாரங்கள் எல்லாம் உரிமைகள் இல்லாத மாதிரி இருந்தது. பத்திரிகையாளர்கள் தங்களுடைய விமர்சனங்களை வைக்கும் போது, முதலமைச்சரை விமர்சிக்கும் போது, அமைச்சரை விமர்சிக்கும் போது அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. மதிப்பிற்குரிய சவுக்கு சங்கர் அவர்கள் பிரபல பத்திரிகையாளர் அவர்கள் திமுக ஆட்சியில கைது செய்யப்பட்டாங்க. அவங்க வீட்டுல மனித கழிவுகள் கொட்டப்பட்டது. இது திமுக ஆட்சியில. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க. ஒரு ஆட்சியில் உள்ள ஒரு மிக ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்கு தேவை சிறந்த விமர்சனங்கள். அதுதான் ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை தர முடியாத இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில எப்படி ஒரு தூய ஆட்சி கொண்டு வருவீங்க நீங்க? இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுடைய உரிமையை பேச முடியல. இதுதான் உங்களுடைய தூய ஆட்சியா? இதுதான் நாங்க ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்கணும்னு பல ரீல்ஸ போட்ட நீங்க, இதுதான் உங்க ஆட்சியோட லட்சணமா இருக்கா? தமிழகத்துல பிரச்சனையை உங்களுக்கு பேச முடியல நீங்க. ஆனா அதை விட்டுட்டு திமுக என்னென்ன விஷயங்களை பின்பற்றிட்டு வந்தாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வர நீங்க. உண்மையா சொல்லணும்னா இதை தூய ஆட்சியா இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி, திமுக 2.0 ஆட்சி தான் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய கைது, பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்களுடைய கைது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. இது போல ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு முதலமைச்சர் அவர்களை விமர்சிக்க முடியல, ஒரு உண்மையான விஷயங்களோ ஒரு ஜனநாயக தேவையான உண்மையான விஷயங்களை விமர்சிக்க முடியாததுனால அமைச்சர்களுக்கு எதிராகவோ அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ விமர்சிக்க முடியல. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இன்னைக்கு நாடு முழுவதும் 1 கோடி உறுப்பினர் சேர்க்கைகளை சேர்க்க இலக்கு திட்டமிட்டப்பட்டுள்ளது. அதுபோல தமிழகத்தில் 1 லட்சம் உறுப்பினர் சேர்க்கைகளை சேர்த்து
அனைத்து கல்லூரி நிலையங்களிலும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் கிளை இந்த கல்வியாண்டில் கண்டிப்பாக அமைக்கப்படும். இதில் மாற்று கருத்தே இல்லை. அது திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு கல்வி நிலையங்கள் செய்யப்பட்டது. ஆனால் அதை விட பல மடங்கு இந்த ஆட்சி காலத்தில் செய்யப்படும். இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல டிஎம்கே ஒரு மாணவர்களோட உரிமைகளை பல்வேறு விஷயங்களை செஞ்சு தரல. இன்னைக்கு கல்லூரி விடுதிகள் முதற்கொண்டு கல்லூரி வளாகங்கள் அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை. இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் பிரச்சனைகளையும் கையெடுத்து அதற்கு தீர்வு காணக்கூடிய வருடமாக இந்த வருடம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் இலக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1,00,000 உறுப்பினர் சேர்க்கை கண்டிப்பாக இந்த வருஷம் செய்யப்படும். கல்லூரி பல்வேறு விதமான அனைத்து கல்வி நிறுவனங்களையும் கல்லூரி கிளை அமைக்கப்படும். அடுத்ததாக இன்னைக்கு வட தமிழகத்துல ஒரு 5 மண்டலங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். சேலம் மண்டலம், தருமபுரி மண்டலம், சென்னை மண்டலம், அடுத்து புதுச்சேரி மண்டலம். இந்த 5 மண்டலங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளது. அதற்கான தொடர்பு எண்களும் தங்களுடைய பத்திரிகைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பத்திரிகை செய்தியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் இந்த நிலைப்பாடு உங்களுக்கு தெரிவிப்பதில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. நீங்க வேணா தமிழ்நாடு அரசு சார்பா அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் உங்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் ரிலீஸ் தைரியம் தான் அப்படியே சொல்லுங்க. முதலமைச்சர் சார்பில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் பிரதிநிதிகள் கூட சந்திச்சது. நாங்களும் போட்டோ கேட்கிறோம், அவங்களும் அதை பத்தி வெளியில விடல. வேணும்னா தமிழ்நாடு அரச ஏபிபி பிரதிநிதிகள் கூட உங்களை சந்திக்கலன்னு தைரியம் இருந்தா பத்திரிகை செய்தி வெளியிட சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க ஒரு 19 சம்பந்தமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அதுல அந்த பிரஸ் நோட் என்கிட்ட இல்லை. இப்ப 9ல இருந்து 13 வரைக்கும் நாங்க உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கு உடனடியாக எங்களால தீர்வு தர முடியும் அப்பவே முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கடுத்து இது சம்பந்தமாக PM ஸ்ரீ போன்ற பல்வேறு ஸ்கீமை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்துல உடனடியாக எங்களால் எங்களுடைய குழுவினரோடு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இல்ல ஒண்ணு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை நாங்க முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லல. எங்களுடைய தேசிய செயற்குழு கூட்டத்துல அது நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த ஒரு தீர்மானம். அதை பத்தி நாங்க விவாதித்தோம். அதனால எல்லா கல்வி நிறுவனங்களிலும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாடு முழுவதும் இதற்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி இதனால பல இஷ்யூஸ் இவங்க மத்தியில இல்ல கவர்னர் எல்லாரும் நாங்க எங்கேயும் தமிழ் தாழ்வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லல. தமிழ் தாழ்வாழ்த்து பாடுவோம், வந்தே மாதிரம் பாடாது தேசிய பாடல் தானே, அதையும் பாடணும் தான் சொல்றாங்க. எந்த இடத்துலயும் தமிழ் தாழ்வாழ்த்தை நாங்களும் விட்டு தரல. நாங்களும் இதே தமிழகத்துல தான் இருக்கோம். எங்களுக்கு இந்த மாநிலத்தோட உரிமைகள் எல்லாமே தெரியும். அதையும் நாங்களும் பின்பற்றிட்டு தான் வரலாம். எங்களுடைய ஏபிபியோட மாநாடுகள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் தமிழ் தாழ்வாழ்த்துல பாடப்படுது. இன்னைக்கும் வந்தே மாதிரம் பாடலும் பாடப்படுது. நாங்க வந்தே மாதிரம் பாடல் மட்டும்தான் பாடணும் எந்த இடத்துலயும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சொல்லல. ஆனா ஒரு நிமிஷம் தான். அது ஒரு விஷயம் ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்ல மத்திய அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுதான் அங்க பின்பற்றி இருக்காங்க. ஆனா அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்ன சொல்லுதுன்னா தமிழ் தாழ்வாழ்த்து 3வது பாடணும், வந்தே மாதிரம் முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல. வந்தே மாதிரம் பாடல் நாடு முழுவதும் அனைத்து கல்லூரி வளாகங்களும் பாடப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பா நான் மறுபடியும் உங்ககிட்ட சொன்ன அதே பதில் தான் சொல்லுவேன். கவர்னர் பதவி பங்கேற்கக்கூடிய விஷயங்களை தான் மற்ற இடத்துல நீங்க பாடலாம்ல, அது தப்பு இல்லையே. கவர்னர் பங்கேற்கக்கூடிய விஷயத்துல வந்தே மாதிரம் பாடல் முதல்ல பாடப்படணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டர் இருக்கு. அது இன்னும் சட்டம் வரல. அந்த விஷயத்த அங்க சொல்லியிருக்காங்க. நாங்க எங்கேயும் அந்த மாதிரி சொல்லல. நீங்க மற்ற நிகழ்ச்சிகள் இப்ப மாநில நிகழ்ச்சிகள்லாம் நீங்க தமிழ் தாழ் வாழ்த்து பாடுங்க, அதுக்கப்புறம் வந்தே மாதிரம் பாடல் பாடுங்க. அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனா வந்தே மாதிரம் பாடல்கள் அனைத்து அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கல்லூரி வளாகங்கள்ல பாடப்பட வேண்டும்.
அதுதான் எங்களுடைய ஸ்டாண்டர்ட். இந்த மும்மொழி கொள்கை வந்து தமிழகத்துல மும்மொழி கொள்கை இப்போ வந்து அகில பாரத ஏபிபிபி சார்பில் இப்போ வந்து இணையமா ஏற்படும் இந்த மாதிரியான இதை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு. விஷயங்கள் என்னன்னா, நாங்கள் மத்திய அரசோட இணக்கமான எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசாங்கத்திற்கும் ஒரு துணை போக இயக்கம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இல்லை. இது ஒரு தனித்துவமான இயக்கம், எந்த அரசியல் சார்பற்ற இயக்கம். அதை பத்திரிகையாளருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல சில அரசியல் கட்சியோட எங்களை சேர்த்து வச்சு பேசுறீங்க, அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்லியிருக்கேன். இந்த மும்மொழி கொள்கையை சம்பந்தமா வச்சு என்னைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 மொழி படிக்கிறதுனால இங்கே எந்த பாதிப்பும் இல்லை. முதல்ல அவருடைய தாய்மொழியை தான் நம்ம படிக்க சொல்றோம். கண்டிப்பா இந்த மொழியை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இல்லை, அது மும்மொழி கொள்கை இல்லை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில எந்த இடத்துலையும் கட்டாயம் இந்த மொழி தான் நீ படிக்கணும். கட்டாயம் ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய தாய்மொழியில் படிக்க வேண்டும். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றவரை மாறுபடும், உங்களுக்கே தெரியும். செகண்ட் லாங்குவேஜ் ஒன்று படிக்கணும், தேர்ட் லாங்குவேஜ் நீங்க விருப்பப்பட்ட மொழி தான் படிக்க சொல்றோம். அதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சொல்லுது. சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் ஒரு ஓட்டுக்காகவும் மிக கேவலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் செஞ்சுட்டு வராங்க. இந்த விஷயத்தை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மிக வன்மையாக கண்டிக்கிறது. பல பிரஸ் மீட்ல பல விஷயங்கள்ல 2020 முத நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரும்போதுல இருந்தே வித்யார்த்தி பரிஷத் இதுதான் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு திமுக போன்ற சில அரசியல் கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது பொய்யான விஷயங்கள் சொல்லிட்டு நீங்க அதை படிச்சு பார்த்தாலே தெரியும். ஒரு அரசியலுக்காக பண்றாங்க. இதுக்கு வித்யார்த்தி பரிஷத் பொறுப்பேற்க முடியாது. அதுல கண்டிப்பா 3 மொழி படிக்கணும். அதனால ஏன்னா பாதிப்பு வருதா? இல்ல இல்ல. கண்டிப்பா நல்ல கொஸ்டின் தான். இப்ப தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரச்சாரங்கள் வித்யார்த்தி பரிஷத் எடுப்பாங்க. ஆல் இந்தியா லெவல்ல ஸ்கிரீன் டைம் டு ஆக்டிவிட்டி டைம் ஆல் இந்தியா லெவல்ல எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷம் 2010 காலத்திலேயே மது இல்லாத தமிழகம் சொல்லிட்டு கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் சைக்கிள் ரேலி பண்ணது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத். அது போல இந்த வருஷம் போதையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு பிரச்சாரத்தை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இந்த வருஷம் நம்ம முன்னெடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல ஒரு சாதாரண பள்ளி மாணவன் கையில இன்னைக்கு போதைப் பொருட்கள் இருக்கு. சென்னையிலேயே இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்டோடைய பையில இருந்து போதைப் பொருட்கள் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அது எல்லா செய்திகள்லயும் வந்தது. அது போல இது திமுக ஆட்சி காலத்துல வந்தது. அதே போல இன்னமும் அந்த போதைப் பொருட்கள் விஷயம் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில் தொடர்ந்துட்டு வருது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த விஷயத்தையும் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் போது இந்த போதைப் பொருட்கள் விஷயங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இதுக்குன்னு தனி ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும், இதுக்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மாணவர்கள் இந்த போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உள்ளது என்பதை வித்யார்த்தி பரிஷத் அன்னைக்கு வலியுறுத்தி இருந்தோம். அது போல வித்யார்த்தி பரிஷத் இன்னைக்கு போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த வருடம் இந்த கல்வியாண்டில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளோம்.